திருவேற்காடு வீராசாமி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முடியட்டும் என்று சொன்ன அந்த அமைச்சர் இங்கே வந்தவுடன் 6 மாதம் போகட்டும், நாங்கள் சிலை வைக்கிறோம் என்று சொல்லுகிறார். சிலை வைக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை இல்லை. ஆனால் அந்த சிலை வைக்கப்பட்டதன் அடுத்ததாக நடந்த விளைவுகள், அதற்கு காரணம் யார்? அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளா? இல்லை. அங்கே இருக்கிற எஸ்பி, அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர், அங்கே வெற்றி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மூக்கையன், இவர்களெல்லாம் திட்டமிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அங்கே செயல்பட்டு வருகிறார்கள். அம்பேத்கரின் சிலை பெரியகுளத்திலே நிறுவப்பட்டால் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒற்றுமை மேலும் வலுப்பட்டு விடும் என்பதற்காக அந்த சிலையை 6 ஆண்டுக்கு மேலாக அனுமதி கொடுத்தும் கூட வைக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே எம்ஜிஆர் சிலை வைக்கப் போவதாக வதந்தி கிளம்பியது. டிஎஸ்பி அலுவலகம் கட்டப்போவதாக வதந்தி கிளம்பியது. அதனால் வெண்கல சிலை வைக்க முடியாத தாழ்த்தப்பட்ட மக்கள் சிமெண்ட் சிலையை கொண்டு போய் நிறுவினார்கள். வெண்கல சிலை தான் வைக்க வேண்டும் என்று ஒரு அரசு உத்தரவு போடுகிறது என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்கே குடிசை வீட்டிலே குடியிருக்க கூடாது, குடிசை வீடாக இருந்தால் தீப்பிடித்து விடும், ஆகவே எல்லோரும் கான்கிரீட் வீடு தான் குடியிருக்க வேண்டும் என்று உத்தரவு போடுவார்கள் போல் இருக்கிறது. எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் வெண்கல சிலை வைக்க முடியும்? அப்படி வெண்கல சிலையை 1.5 லட்சம் ரூபாய்க்கு செய்து கொண்டு வந்தால் அது போதாது, மேலும் 1.5 லட்சம் ரூபாய் மாநகராட்சிக்கு, அந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு கட்ட வேண்டும். அதை நிர்வாகம் செய்ய எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்கிறது ஒரு அரசு என்று பாருங்கள். ஆக தாழ்த்தப்பட்டவர்கள் அம்பேத்கர் சிலை வைக்கக்கூடாது என்பதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக வெண்கல சிலையை வையுங்கள், அதை நிர்வாகம் செய்ய 1.5 லட்சம் ரூபாய் கட்டுங்கள் என்று ஒரு அரசு சொல்லுகிறது என்று சொன்னால், இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விரோதமானதா இல்லையா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இங்கே கூடியிருக்கிற பல பேர் விடுதலை சிறுத்தைகளின் பொதுக்கூட்டத்திலே நீங்கள் பல கூட்டங்களில் கலந்திருப்பீர்கள். எங்களது நிலைப்பாட்டை நாங்கள் பேசியிருக்கிறோம். பதவிக்காக அல்லது அதிகாரத்திற்காக போட்டி போடுகிற இயக்கம் இல்லை இது. அது மக்களை விழிப்புணர்வு செய்வதற்காக, அவர்களை அரசியல் படுத்துவதற்கான ஒரு பெரும் பணியை, ஒரு பெரும் கடமையை தோளிலே சுமந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம். இங்கே இன்குலாப் அவர்கள் பேசும்போது சொன்னார், தீண்டாமை பிரச்சனையை இது கையிலே எடுக்கவில்லை, எடுக்க வேண்டும் என்று. அடிப்படையே இதுதான். சாதி ஒழிகை என்பதுதான் நமது முழக்கம். தீண்டாமை ஒழிகை என்பது நமது முழக்கம் அல்ல. தீண்டாமை பிரச்சனை என்பது சாதி பிரச்சனையில் இருந்து வருகிறது. சாதி ஒழிப்பு பிரச்சனையில் இருந்து தீண்டாமை ஒழிப்பு பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் படிப்படியாக அணுகிக் கொண்டு வருகிறோம், செயல்பட்டு வருகிறோம். அதை நாம் இன்னும் தெளிவாக வாய்ப்பு கிடைக்கும் போது அருமை சகோதரர் இன்குலாப் அவர்களுக்கு நான் தனிமையில் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புவது, சாதி ஒழிப்பு அரசியலை மேற்கொண்டிருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் அரசியல் என்பது ஒரு சாதாரணமானதாகத்தான் நாங்கள் கருதுகிறோமே தவிர அதை மையமானதாக கருதவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பல கருத்துக்களை கேட்ட நீங்களே இந்த தேர்தல் நேரத்தில் இரண்டுபட்டு நின்று ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக கிராமங்களிலே செயல்பட்டு இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு சின்னப்பட்டி என்கிற ஒரு கிராமத்தில் எடுத்துக்கொண்டால், கருவனூர் என்கிற கிராமத்தை தீ வைப்பதற்கு காரணமானவன் ஒருவன், அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான் தாழ்த்தப்பட்டவன். இன்னொருவன் அவனை எதிர்த்து நிற்கிற இன்னொரு சாதி வெறியன், அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தாழ்த்தப்பட்டவர்கள். அந்த சமூகம், தாழ்த்தப்பட்ட அந்த சேரியில் இருக்கிற மக்கள், இந்த 2 பேரும் சாதி வெறியர்கள் என்கிற பார்வை இல்லாமல் அவர்களுடைய காசுக்கோ அல்லது அவருடைய வற்புறுத்தலுக்கோ அஞ்சி தன்னுடைய ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற ஒரு போக்கைத்தான் நம்மால் பார்க்க முடிந்தது. குளமங்கலமாக இருக்கட்டும், அல்லது அரியூராக இருக்கட்டும், அல்லது இன்னும் மேலூரில் இருக்கக்கூடிய மேலவளவு கிராமமாக இருக்கட்டும், பெரியகுளமாக இருக்கட்டும், அத்தனை இடங்களிலும் இந்த தாழ்த்தப்பட்டவன் மட்டும் ஏன் பிளவுபட்டு போகிறீர்கள்? ஒவ்வொரு நேரத்திலும் அவன் தேர்தல் நேரத்தில் உன்னை வந்து பங்கு போட்டு விடுகிறான். 10 பேரை பிடித்து அவன் கையில 10 ரூபாயை கொடுத்தவுடன் நீ உன் சாதிக்கு எதிராகவே மாறிவிடுகிறாயே. தயவு செய்து சிந்தித்துப்பார். எவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை ஒவ்வொரு தேர்தலின் நேரமும் இந்த மக்களுக்கு எதிராக நாம் செய்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேர்தல் முடிந்தவுடன் உன்னை பற்றி அவன் கவலைப்படுகிறானா? உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி அவன் எப்போதாவது வந்து காவல் நிலையத்திற்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ அல்லது போராட்டத்திற்கோ வருகிறானா? அவனை அதிகாரத்தில் வைப்பதற்கு நீ ஏன் முட்டிக்கொள்கிறாய், மோதிக்கொள்கிறாய்? கொஞ்சம் கூட இது பற்றி சிந்திக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருப்பாய். ஆனால்
விடுதலை சிறுத்தைகள் போல் 1000 இயக்கம் இந்த நாட்டிலே தோன்றினாலும், அம்பேத்கரை போல் 1000 அம்பேத்கர் தோன்றினாலும் உன்னை திருத்தவும் முடியாது, உன் கையில் இருக்க விலங்கை அறுக்கவும் முடியாது. யாருக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்? எதற்காக நாங்கள் தொண்டைகிழிய பேசுகிறோம்? எங்களுக்கு என்ன அதில் லாபம்? இந்த அமைப்பு எதற்காக போராடுகிறது? இந்த அமைப்பில் இருக்கிற தோழர்கள் கூட ஆங்காங்கே வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பார்களே, ஆனால் முடக்காத்தான் பாண்டியன் கூட இந்த வாழ்நிலை மெம்பராக இருக்க முடியும். இங்கே என்னால் கூட போட்டி போட்டிருக்க முடியும், தேர்தலில் நின்று இருக்க முடியும். அதையெல்லாம் ஏன் விரும்பவில்லை? தேர்தல் உனக்கு எதிரானது என்பதை 1000 முறை சொல்லியிருக்கிறோம். வெற்றி பெற்றவுடன் ஆதிக்க சாதி இந்துக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவனாகத்தான் நீ மாறுவாயை தவிர உன் சமூகத்திற்கு செய்யக்கூடியவனாக நீ மாறுவதில்லை. சரி, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த தேர்தல் நேரத்தில் நீ யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களித்து விட்டு போ. ஆனால் உனக்குள் ஏன் ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொள்கிறாய்? உனக்குள் ஏன் அடுத்தவனை அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு போட்டி? உனக்குள் ஏன் வெட்டுக்குத்து? ஒவ்வொரு கிராமத்திலிருந்து வந்த செய்தியை கேட்ட போதெல்லாம் நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் அவனுக்காக நீ ரத்தம் சிந்துகிறாய். உனக்காக நீ போராடி ரத்தம் சிந்த தயாரா? விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் இருந்து தல்லாகுளத்தில் இருக்கிற தோழர்கள் கூட சென்னகரம்பட்டி சாலை மறியலுக்காக ஒரு போராட்டத்தில் கலந்து அடிபட்டு ரத்தம் சிந்தினார்கள். இன்றைக்கு பெரியகுளம் சிலையை அகற்றிய அந்த சாதி வெறியர்களை எதிர்த்தும், அந்த அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிற அதிகாரிகளை எதிர்த்தும், இந்த அரசின் எதேச்சதிகாரமான போக்கை எதிர்த்தும் கழகத்தில் இறங்கி எதிர்ப்பை காட்டிய தோழர்கள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் பல பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். போலீசார் திட்டமிட்டு யாரெல்லாம் சம்பந்தப்படாதவர்களோ அவர்கள் மீதெல்லாம் பொய் வழக்கை பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறது. வழக்குகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. விடுதலை சிறுத்தைகள் இன்னும் எத்தனை அடக்குமுறை ஆனாலும் சரி, என்னை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய தலைவர் இல்லை என்று கருதி கொண்டிருந்த ஜெயலலிதாவையே சாகும் வரையில் நான் தான் நிரந்தர முதலமைச்சர் என்று இருமாப்போடு இருந்த ஜெயலலிதாவையே நாடு முழுக்க அம்பலப்படுத்திய கூட்டம் தான் விடுதலை சிறுத்தைகளின் கூட்டம். எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். அப்படிப்பட்ட இருமாப்போ, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலேயோ இருந்து இயக்கக்கூடிய அளவிற்கு சகல அதிகாரமும் படைத்தவர் இல்லை இன்றைய முதலமைச்சர். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் போல் அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு ஆளுமை படைத்தவர் இல்லை, எங்களுக்கு நன்றாக தெரியும். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், கலைஞர் கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக்குவதிலே பெரும்பங்கு வகித்தது தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகள், மறந்துவிடக் கூடாது. ஜெயலலிதா ஆட்சியை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டது வடக்கானாலும் சரி தெற்கானாலும் சரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அந்த அளவிற்கு அந்த அம்மையாருடைய ஆட்சியை தாழ்த்தப்பட்ட மக்கள் பயங்கரமான கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆகவே ஜெயலலிதாவை தூக்கி எறிந்து விட்டு உங்கள் தம்பி புறப்படு, நீ தலை நிமிந்து புறப்படு, அண்ணே திருமா பேர சொல்லி நீ தீப்பிழம்பா கிளம்ப